அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது வீட்டில் செல்வ வளம் பெறுவதற்கு, நிரந்தரமாக பணம் தங்குவதற்கு, லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்கு இந்த வழிபாடு முறையை செய்யுங்கள். அதாவது இன்றைய பகுதி 1, இனி வரும் பகுதிகளிலும் நாம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுவதற்கு, வீட்டில் பணம் பெறுவதற்கு நாம் வழிபடக்கூடிய வழிமுறைகளை சொல்கின்றேன். இன்றைக்கு நம்ம செல்வ வளம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல் வழிபாடு நமக்கு துளசி வழிபாடு செய்ய வேண்டும். துளசி வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக வீட்டில் செல்வ வளம் பெருகும். உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது. பணம் நிலையாக நிற்கும். உங்கள் வீட்டில் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் வருது, ஒரு பக்கம் கரையுது, காணாமல் போயிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய பணம் சேரும். அதே போல் அந்த பணம் உங்கள் வீட்டில் தங்கும், நிற்கும். யார் ஒருவர் வீட்டில் துளசி பூஜை நித்தம் செய்கிறார்களோ அவர்களின் வீட்டில் செல்வ வளம் கூடும். இது கண்கூடாக உண்மையான அனுபவமும் கூட. நீங்கள் துளசி பூஜை எப்படி செய்ய வேண்டும்? நான் துளசி பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு துளசி செடி வேணும். நீங்கள் நர்சரியிலேருந்து கூட வாங்கிக்கலாம். இல்லை பக்கத்தில் அக்கம் பக்கம் யாராவது வச்சுருந்தாங்கன்னா விதை இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் ஒரு தொட்டி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏதாவது நீங்கள் ஒரு செடி போட்டு வச்சுருந்தோம், அந்த இது அப்படியே இருக்குது, அந்த செடியில் நான் போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். இதுக்காக துளசி மாடம் மாதிரி தான் வாங்கணும்னு இல்லை. ஏதாவது ஒரு தொட்டியில் நீங்கள் துளசி விதை போட்டு துளசி வளர்த்தாலும் சரி, துளசி செடி ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த துளசி செடியை லக்ஷ்மி அம்மனாக பாவித்து, துளசி என்பதும் தனியாக ஒரு அம்மன் மாதிரி தான், நாராயணருடைய மனைவி, அது எல்லோருக்குமே தெரிந்தது. இந்த துளசியில் மேலும் முப்பெரும் தேவர்கள் இருக்கிறார்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த துளசி செடிக்கு ஒரு மஞ்சள் குங்குமம், அதாவது நீங்கள் எப்படி துளசி வழிபாடு பண்ண போகிறோம், இது நிறைய பேருக்கு வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். நான் பிகினர்ஸ்க்கு இல்லை நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன் வாங்கி அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு துளசி செடி வாங்கிக்கோங்க. அந்த துளசி செடியை வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைக்கணும். சிலர் வீட்டு வாசலில் வைப்பீங்க. வீட்டு வாசலில் வைக்கும் பொழுது நீங்கள் நுழையும் பொழுது வலது கை பக்கமாக வைத்தால் மிகவும் நல்லது. எப்படி வைத்தாலும் சரி. இல்லை எங்களுக்கு வீட்டு வாசலுக்கு இருக்க இடம் இல்லைன்னா நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறோம்னா மொட்டை மாடியில் இந்த திசை வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையை பார்த்து வைத்து கொள்ளுங்கள். அந்த திசையில் வைத்து விட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு விளக்கு, மேலும் ஒரு ஊதுபத்தியோ இல்லது நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அது நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்கன்னா ரெடியாக தினம் அதற்கு ஒரு விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. விளக்கு, ஒரு தீப ஆராதனை காமிக்க வேண்டும். தூப தீபம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ தீப ஆராதனை காண்பிக்க வேண்டும். கையோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் குங்குமமும் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லை மஞ்சள் சந்தனம் கலந்த சந்தனம் குங்குமமும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அதனுடன் பஞ்சபாத்திரத்தில் நீர் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம், துளசிக்கு உங்களுக்கு கற்கண்டு வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை வெல்லம் ஏதாவது நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறதுனால வெல்லமோ கற்கண்டோ வச்சிங்கன்னா அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிடுவதற்குன்னு கருப்பு எறும்பு வந்ததுன்னா மிகவும் நல்லது. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நெய்வேத்தியம் இனிப்பாக இருந்தால் மிகவும் நல்லது. அந்த நெய்வேத்தியம் 2 சின்ன கற்கண்டு, டைமண்ட் கற்கண்டோ இல்லை சின்ன வெல்லமோ வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் தடவி விட்டுட்டு அந்த நெய்வேத்தியத்துக்கு நீர் விளாவிட்டு அந்த மீதி இருக்கும் நீரை அந்த துளசி செடிக்கே ஊற்றிடலாம். நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 2 பூவை நீங்கள் அந்த வேர்லேருந்து வரும் இல்லையா துளசி, அந்த மண் மேலே இருந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு பூ வச்சுட்டு நீங்கள் தூபம் காண்பித்து விட்டு அதன் பின் தீபாராதனை காண்பித்து விட்டு அந்த துளசி செடியை 3 முறை நீங்கள் கொஞ்சம் நடுவில் சவத்தோரமாக வைக்காமல் நடுவில் தள்ளி வச்சுருக்கேன் அப்படின்னா துளசி செடியை சுற்ற முடியும் என்றால் 3 முறை வலம் வாருங்கள். அப்படி என்னால் முடியலை, நான் ஓரமாக சவத்தோரமாக வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களை நீங்களே 3 முறை சுற்றிக்கோங்க. ஸோ சுற்றிட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, எனக்கு செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும், பணவரவு உண்டாக வேண்டும், என்னுடைய கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என்ன பிரார்த்தனை இருக்கும்
அந்த பிரார்த்தனையெல்லாம் துளசி செடியிடம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி 3 முறை வலம் வந்து தினம் இதே போன்று நெய்வேத்தியம் வைத்து தூப தீபம் காண்பித்து வந்தால் மிகவும் சிறப்பு. இல்லை எனக்கு டெய்லி காண்பிக்க முடியாதுன்னா ஒரு செவ்வாய் வெள்ளி காலையில் பண்ணுறதா இருந்தால் 6 to 7, சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் 6 மணிக்கு முன்னாடி 5 to 6க்குள்ளே பண்ணிவிடுங்க. ஏன்னா செடிகளுக்கெல்லாம் 6 மணிக்கு மேலே நீர் விடவும் கூடாது, அதை வணங்கவும் கூடாது என்பது சாஸ்திரம். அதனால் 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே துளசி செடியை அவ்வளோவா நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப சிறப்பு கிடையாது. 2வது வந்து இந்த துளசி பூஜையை 5:30 காலையில் 5:30 to 6 இல்லை 6 to 7க்குள்ளார, எனக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் 5:30 to 6:30க்குள்ளே பண்ணுறது ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் இப்போ சப்போஸ் துளசி வந்து மாடியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த துளசி செடிக்கு முன்னாடி, அதாவது விளக்கமாறு வச்சுலாம் இது பண்ணாமல் தண்ணியை தெளித்து கையாலேயே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, அந்த உங்களுக்காக முடிஞ்சால் அரிசி மாவு இல்லாட்டி கோலப்பொடியிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, கோலம் போட்டுட்டு இந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவும் சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். 45 நாட்கள் விடாமல் இந்த துளசி பூஜையை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் கூடும். இது கண்டிப்பாக நடக்கக்கூடியது. இதில் வந்து ஒரு டவுட் வரும், துளசி செடியை வளர்க்குறோம், இன்னும் அந்த துளசியிலேருந்து நீங்கள் துளசியை பிடுங்கவே கூடாது. அந்த துளசி செடியிலேருந்து நீங்கள் வீட்டில் தீர்த்தம் தயாரிக்கிறதுக்கோ இல்லை நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காண்டி அந்த நீர் வளாவுறது, அந்த நீரில் இந்த துளசியை பறித்து நீங்கள் போடவே கூடாது. அதே சமயம் வந்து இந்த துளசியிலேருந்து நம்ம உபயோகத்திற்கு, நாம் சாப்பிடுவதற்கு துளசி பறிக்கக்கூடாது ஒழிய, இதை நீங்கள் அந்த செடியை வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் கிளைகளை ஒடிச்சு விடலாம். அந்த சில பேர் வந்து நேராக வளர்ந்துகிட்டே போகும், அதனால் அதை ட்ரிம் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வந்து உடைச்சி விடலாம். அந்த உடைக்கிறது வந்து, செடியை உடைக்கிறது வந்து செவ்வாய் வெள்ளி சனி இந்த 3 நாட்கள் அல்லாத வேறு நாட்களில் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். இந்த நீங்கள் சாமியாக பாவித்து வளர்க்கக்கூடிய துளசி செடி. இன்னொன்று தொண்டை சரியாகலை. ஸோ இந்த பதிவு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கேட்டுக்கோங்க. நீங்கள் இது போன்ற மிகவும் நல்ல தகவலை பெறுவதற்கு இன்றைய இறைவத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மற்றவர்களுக்கும் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுடன் நீங்கள் இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.